பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு அப்படின்ற குறுநாவலினுடைய முதல் பகுதியை ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவி, தலைவன், பிள்ளைகள் ஆகியோருடைய ஒரு நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் மொத்தமாக தொகுத்து ஒரு நாள் நிகழ்ச்சி அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காருங்க. அதை தொடர்ந்து அதனுடைய இரண்டாம் பகுதியாக விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடியதை இப்போ பார்க்கலாங்க. இரண்டாம் பகுதி விருந்தோம்பல். தலைவன் கடைக்கு சென்றான். அன்பு மணவாளன் ஆன உணவு அருந்தி பின்பு மனைவி தந்த பேச்சு அருந்தி தன் புது சட்டை உடுத்து தனி மூவிரல் கடையில் பட்டை மடித்த படியணிந்து வட்டநிலை கண்ணாடி பார்த்து கலைந்த முடி ஒதுக்கி கண்ணே செல்கின்றேன் கடைக்கு என்றான். பெண் வாய்க்கடை விரித்து புன்னகைப்பு காட்டி நன்று என்றாள். குடை விரித்து தோல் சாய்த்து கொண்டே நடைவிரித்தான். தலைவி விருந்தினரை வரவேற்றாள். தன் அருமை மக்கள் தமிழ் கழகம் தாம் செல்ல பின்னரும் ஐயன் செல்ல பெண்ணரசி முன் சுவரில் மாட்டியிருந்த மணிப்பொறி 2 என்று காட்டியிருந்ததுவும் கண்டவளாய் தீட்டி சுடுவெயிலில் காய வைத்த சோளம் துளவி உடல் நிமிர்ந்தாள். கண்கள் உவந்தாள். நடை வீட்டை தாண்டி வரும் விருந்தை தான் கண்டாள். கையேந்தி பூண்ட மகிழ்வாள் புகழேந்தி வேண்டி வருக அம்மா, வருக ஐயா, வருக வருக பாப்பா தம்பி என்று பெருகன்பால் பொன்துலங்கு மேனி புது மெருகு கொள்ள முகம் அன்றளர்ந்த செந்தாமரையாக நன்றே வரவேற்றாள். வந்தவரின் பெட்டி படுக்கை அருகில் அறைக்குள் அமைத்தாள். விரைவாக அண்டாவின் மூடி அகற்றி செம்பில் தண்ணீர் மொண்டு புறந்தூய்மை முடிப்பீர் என்று விண்டபின் சாய்ந்திருக்க நாற்காலி தந்தும் வெண் தாழையினால் வாய்ந்திருக்கும் பாய் விரித்தும் மற்ற அதிலே ஏய்ந்திருக்க வெள்ளை உரை இட்டிருக்கும் மெத்தை தலையணைகள் உள்ளறையில் ஓடி எடுத்து உதவி அல்லையே தேன்குழலும் உண்ணத்து விட்டாத பன்னியமும் வான்குழலான் கொண்டு வந்து வைத்தேகி ஆண்கறந்த பாலும் பருகும்படி வேண்டி வெற்றிலைக்கு 4 கலந்து நறுக்கிய காய் மேலுமிட்டு செந்தாழை பல்பூக்கள் பச்சையோடு சேர்க்கண்ணி வந்தால் குழல் சூட்டி மற்றவர்க்கும் தந்து பின் நின்ற கண்ணாடி நெடும்பேளை தான் திறந்து இன்று மலர்ந்த இலக்கியங்கள் தொன்று வந்த நன்னூற்கள் செய்தித்தாள் நல்கி இதோ வந்தேன் என்று சமைக்கும் எதிரறைக்குள் சென்றவளை வந்தோர்கள் கண்டு மலர்வாய் இதழ் நடுங்க எந்தாயே எந்தாயே யாமெல்லாம் குந்தி விழா புடைக்க வீட்டில் இந்த வேளை உணவுண்டோம். பலாப்பழம் போல் எம் வயிறு பாரீர். நிலா போலும் இப்போதும் பன்னியங்கள் இட்டீர். அதையும் உண்டோம். எப்போதுதான் அமைதி என்று உரைக்க அப்படியா, சற்றே விடை தருவீர். தங்கள் அருந்தோழர் தம்மை பெற்றெடுத்த என் மாமன் மாமியர்பால் உற்ற செய்தி சொல்லி வருவேன் என்று தோகை பறந்தோடி மெல்ல மாமா மாமி, வில்லியனூர் செல்வர் திரு மாவரசனாரும் மலர்குழவி அம்மாவும் நாவரசும் பெண்ணால் நகைமுத்தும் யாவரும் வந்துள்ளார் என்று உரைத்தாள். மாமனார் கேட்டவுடன் வந்தாரா, மிக்க மகிழ்ச்சி அம்மா. வந்தவரை காணவோ கண்டு கலகல என பேசவோ வீணாவா உற்றேன். விளைவது என்ன? நானல் துரும்பென்றும் சொல்ல முன்னா என்றன் உடம்பை இரும்பென்றாய் என்னகென்றாய் நீயும். திரும்பி போய் கேட்டுக்கொள், நான் அவரை மன்னிப்பு கேட்டதாய். வீட்டுக்கு வந்த விருந்தோம்பு. நாட்டில் ஒரு நற்றமலர் சேர்த்த புகழ் ஞாலத்தில் என்னவெனில் உற்ற விருந்தை உயிரென்று பெற்று உவத்தல். மோந்தால் குழையும் அணிச்சம்பூ முகமாற்றம் வாய்ந்தால் குழையும் வருவிருந்து என்று ஆய்ந்த திரு வள்ளுவனார் சொன்னார். அதனை நீ எப்போதும் உள்ளத்து வைப்பாய், ஒருபோதும் தள்ளாதே.
ஆண்டு பல முயன்றே ஆக்கு சுவை ஊன் எனினும் ஈண்டு விருந்தினர்க்கும் இட்டு உவத்தல் வேண்டுமன்றோ? வந்தாரின் தேவை வழக்கம் இவை அறிக. நந்தா விளக்குன்றன் நல்லறிவே. செந்திருவே, இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை. தோன்றும் இன்பம் கட்டி கரும்பு என்பார். பெண்ணை கவிஞரெல்லாம் தந்த விருந்தோம்பும் மேன்மையினால் அன்றோ? தெரிந்ததா என்று உரைக்க மாமி இயம்பலுற்றால். பின்னர் முன்வைத்த முத்தத்தயிர் இருக்கும், பின்னரையில் பன்னியங்கள் மிக்கிருக்கும், பழமைப்படாத வெண்ணெய் விலங்காய் அளவு இருக்கும். கண்ணே, மறக்கினும் அம்மாவென்று ஓதி மடிப்பால் கறக்க பசு காத்திருக்கும். சிறக்கவே சேலத்தின் அங்காடி செய்கிளையார் நாள்தோறும் வேலைக்கிடையில் மிக கருத்தாய் தோலில் கலந்த சுளை பிசைந்து காய வைத்து விற்கும் இளந்தவடை வீட்டில் இருக்கும். மலிந்து நீர்ப்பாய் நாகர்கோவில் பலாச்சொலையின் வற்றலினை போய் நீ பார் பானையிலே பொன் போலே. தேய்பிறை போல் கொத்தவரை வற்றல் முதல் கொட்டி வைத்தேன். கிள்ளியே வைத்தவரை உண்டு பின் வையாமைக்கு துன்பமுற்றிடச்சை ஊறுகாய் ஒன்றல்ல கேட்பாய் நீ. இற்று தேன் சொட்டும் எலுமிச்சை வற்றியவாய் பேருரைத்தால் நீர் சுரக்கும் பேர் பெற்ற நாரத்தை மாறிப்போல் நல்லெண்ணெய் மாறாமல் நீருருவே வெந்தயம் மணக்க அதன் மேற்காயம் போய் மணக்கும் உந்து சுவை மாங்காயின் ஊறுகாய் நைந்திருக்கும் காடி மிளகாய் கரியோடு மூற கண்ணாடியிலே இட்டு மேல்மூடி வைத்தேன். தேடிப்பார் இஞ்சி முறைப்பாகும் எலுமிச்சை சர்ப்பத்தும் பிஞ்சு கடுக்காய் பிசிதுவக்கும் கொஞ்சமா. கீரை தயிர் இரண்டும் கேடு செய்யும் இரவில். மோரை பெருக்கிடு முப்போதும். நேரிலேயே சோற்றை அள்ளுங்கால் துவல் வாழைத்தண்டில் ஊறும் சாற்றை போல வடியத்தக்க வண்ணம் ஊற்று நெய்யை. வாழை இலையின் அடி உண்பார் வலப்புறத்தில் வீழ விரித்து கறிவகைகள் சூழ வைத்து தண்ணீர் வெந்நீரை தனித்தனியே செம்பிலிட்டு வெண்சோறு இடுமுன் மிக இனிக்கும் பன்னியமும் முக்கணியும் தேனில் நறுநெய்யும் மூழ்குவித்தே ஒக்க நின்றே உண்ட பின் பால் சோறிட்டு தக்கபடி கேட்டும் குறிப்பறிந்தும் கெஞ்சியும் மிஞ்சுமண்பால் ஊட்டுதல் வேண்டும் தாய்போல். ஒண்டொடியே கேட்டுப்போ, எக்கரியில் நாட்டம் இவர்க்கு என்று நீ உணர்ந்தே அக்கரியை மேன்மேலும் அள்ளிவை. வெக்குவதை நீ முன் நினைத்து நினைப்பூட்டு நீரருந்த ஈ முன்கால் சோற்றிலையில் இட்டாலும் தீமையம்மா. பாய்ச்சும் பசும்பயிற்று பாகுக்கும் நெய்யளித்து காய்ச்சும் கடிமிளகு நீருக்கும் வாய்ப்பாக தூய சருகிலொரு தொன்னை பல வைத்திடுவாய். ஆயுணவு தீர்ந்தே அவர் எழுமுன் தாயே அவர் கைக்கு நீரேந்தி நெய்ப்பசை அகற்ற உவர்கட்டி தன்னை உதவு. துவைத்த துகில் ஈரம் துடைக்க என ஈந்து மலர்ச்சந்தனமும் ஓரிடத்தை நல்கியே உள் இலைக்காய் சேர வைத்து மேல் விசிறி வீசுவிப்பாய் மெல்லியலே என்று உரைத்தாள். கால்வழியும் காணா கனிமொழியால் வேல் ஒளியை மிக்க மகிழ்ச்சி தழுவ விடைபெற்று தக்க விருந்தினர்பால் தான் சென்றே, ஒக்கும் என் அன்புள்ள அம்மாவே ஐயாவே, அம்முதியோர் என்பு மெலிந்தார் எழுந்து வரும் வன்மையிலார். திங்களை அள்ளி அரும்பு வந்து தேடாதோ, தங்கப் புதையல் எனில் தங்குவனோ இங்கேலை. பெற்ற பொழுது அன்பால் பெற்றால் தன் பிள்ளையினை பற்றி அனைத்து முகம் பார்க்க அவாமுற்றாளா? தாய் வந்தாள் தந்தை வந்தான் என்றுரைக்க தான் கேட்டார் செய்வந்து காணும் அவா தீர்வானோ? வாயூறி போனாரே தங்களது பொன் வருகை கேட்டவுடன். ஊன் உறுதியில்லை உமைக்கான கூனி வர இயலாமைக்காக மன்னிப்பு தாங்கள் தர இயலுமா என்று சாற்றி வருந்தினார் என்றுரைத்தாள் இல்லத்தலைவி. இது கேட்டு, ஆ நன்றுரைத்தீர், நாங்கள் போய் காணுகின்றோம் என்று உரைத்தார். அன்பு விருந்தினர்கள் அங்கு வருவதனை தன் மாமன் மாமியார்பால் சாற்றியே பின்னர் அறையை மிக தூய்மையாக்கி அமர நிறைய நாற்காலி நெடும் பாய் உற அமைத்து செல்லுக நீர் என்று உரைத்தாள் செல்வி. விருந்தினர்கள் செல்லலுற்றார். சென்றே வணக்கம் என்று சொல்லலுற்றார். வந்த விருந்தினர்க்கு வாழ்த்துரைத்து கையூன்றி நொந்தபடி எழுந்தார் நோய்க்கிழவர். அந்தோ
படுத்திருங்கள் ஐயா, படுத்திருங்கள் அம்மா. அடுத்திருந்து பேசல் அமையும் கடற்கிணையாம் ஆண்டு பலவும் அறமே புனையாக தாண்டி உழைத்து அழுத்து தள்ளாமே ஈண்டடைந்தீர். சென்ற நாள் என்னும் செழுங்கடலில் மாப்புதுமை ஒன்றன் பின் ஒன்றாய் உருக்காட்டி பின் மறைய கண்டிருந்த தங்கள் அடிநிழலில் காத்திருந்து பண்டிருந்த செய்தி பருகோமோ மொண்டு மொண்டு. வில்லியனூர் விட்டு விடிய புறப்பட்டோம். மெல்ல நடக்கும் வெள்ளை மாட்டினால் தொல்லை. கருப்புக்கு தக்கதாய் காளை ஒன்று வாங்க பொறுப்புள்ள ஆளில்லை. பூட்டை அறுத்தோடி மூளை குளத்தண்டை முள்வேலந்தோப்பினிலே காளை பரப்பியது கண்டு பின் கோலொடித்து காட்டி பிடித்து வந்து வண்டியிலே கட்டி நான் ஓட்டி வந்தேன். இங்கே உயர்வான நாட்டுப்புடவை பல தேவை, அதனால் புதுவை கடைகளிலே வாங்க கருதி உடன் வந்தேன் என்று உரைத்து பின்னும் எம்புகையில் அவ்விடத்தில் நின்றிருந்த வீட்டின் நெடுந்தலைவி நன்றே விருந்து வந்த பெண்பால் விரும்பிய வண்ணம் இருந்தொரு பால் பேசி இருந்தால் பொருந்தவே. நாவரசும் முத்தாள் நகைமுத்தும் வீதியிலே பூவரச நீழலிலே போய் அமர்ந்தார். மாவரசர் தம் சேதி கூறி பின் தங்களுடல் முன்னைவிட கொஞ்சம் இளைப்பு என்று கூறிடவே, மிஞ்சாமல் இன்னும் இருக்குமோ இளமை பருவந்தான் என்று கிழவர் இயம்பலுற்றார். இன்றைக்கு முன்பு தைத்த சட்டைக்கு 1/3 உடம்பு, முன் புதைத்த மூங்கில்தான் என் என்பு. மின்னுதலிர் மாவிலை போல் மேனி வளவளத்து போயிற்றே. பாவில் 5 பாடி மகிழ்தற்கும் நாவிலையே. மாடிப்படி ஏறும் வாய்ப்பில்லை, பேரர்களை ஓடி அணைக்க உறுதியில்லை. தேடி வரும் தங்களை போன்றோருக்கு தக்க வரவேற்பளித்தே அங்கு இங்கு அழைத்து ஏக ஆர்வமுண்டு. நொங்கின் இலகல் உடலால் இயலுமா? வில்லின் வளைவுதனை நானால் வகுப்பர். வளைவுடலை நாளன்றோ ஆக்கிற்று. நாம் என் செய்வோம்? அந்த நாளின் இளமை நலத்தை இந்நாளில் நினைத்தால் நமது நெடுந்தோளோ இவ்வாறு அனைத்தும் புரிந்ததென ஐயந்தனை கொள்வேன். காட்டாறு காலை பருவமன்றோ? கேளுங்கள் நீட்டாய் நிகழ்ந்த சிலவற்றை. நாட்டில் ஒரு காவிரியில் என்றன் கணையாளி தேடுகையில் பாவிரிய பண்பாடி பையன் ஓர் ஆவினை ஆற்றில் குளிப்பாட்டும் போதில் அதன் கால்கள் சேற்றில் மாட்டி திகைத்தலை நான் மாற்றுதற்கு போய் முழுகினேன். என் புறமுதுகில் காலூன்றி மாய்வின்றி மாடு கரையேற சேய் நானும் மாட்டின் வால் பற்றியதால் சேற்றினிலே மாயவில்லை. கேட்டீரா? இன்னும் கிளத்துகின்றேன். மாட்டு வண்டி முன்னிருந்த பிள்ளை முடிய நெருங்கையில் நான் பின்னிருந்த கையால் பிடித்து இழுத்தேன். என்ன வலுவாய் எருது இழுத்தும் ஓடவில்லை வண்டி. நலிவொன்றும் பிள்ளைக்கு நன்ன இலையென்றோ? நீட்டில்லை, ஒன்று நிகழ்த்துகின்றேன். நற்பழங்கள் ஊட்டி வளர்த்தாலும் உரிமை என்னை கூட்டில் இருக்க பிடிக்காத கிள்ளை போல் இல்லத்திருக்கதவை மெல்ல திறந்தே இருட்டில் அயலூரில் கூத்து பார்த்து ஆளடியில் தூங்கி வெயில் வரும் முன் வீட்டில் புகுந்து துயில்வது போல் காட்டி கலைக்கழகம் சென்றேன். கதையில் வந்த பாட்டை முணுமுணுத்து பாடுகையில் நீட்டு பிறம்பால் கணக்காயர் பின்னொன்று வைத்தார். அரம்பை வந்தால் என்று அந்த பாட்டில் வரும் வரியை வாய் தவறி சொன்னேன். கணக்காயர் வாய்ப்பறிந்து பாய்தலுற்றார். தந்தைக்கும் பாக்கு வைத்தார் போய் வீட்டில். நான் பட்ட தாளையிலே நற்பஞ்சு தான் படுமா? ஏன் பட்டான் என்றுதான் யார் கேட்டார்? தேன் போலும் பாப்புனைவார் ஓர் நாளில் பாவை பல தந்து சென்னை போய் புலவர்க்கு ஈய என்னை போக்கினார். மாப்பாவை இட்ட பெட்டியை சென்னை செட்டிக்கடை ஒன்றில் நான் இட்டு அங்கு குந்தி இருக்கையிலே விட்டேனா பாரடா என்று ஒருவன் செட்டி மேல் பாய்கையிலே ஆரடா நீ என்று அதட்டி நான் நீரோடைக்கு உள்ளே விழ உதைத்தேன். ஓர் கை முறிந்தவனும் வெள்ளம் போல் தீயரை என்மேல் விட்டான். துள்ளி நான் ஓட்டம் பிடிக்கையிலே ஓர் செல்வாக்குள்ளவரும் நீட்டும் என் கம்பி நிறுத்தி நிலை கேட்கையிலே பொல்லாதார் கூட்டம் புடைசூழ கண்ட அவர், எல்லாரும் ஊர்ச்சாவடி வருவீர், நில்லாதீர் என்று உரைத்தார். தீயவர்கள் எல்லோரும் மறைந்தார். அன்றே வினை முடித்தேன். சென்னையில் நின்று அகன்றேன்.
ஆரும் அறியாமல் அன்பான நண்பரை நான் சாரும் கடல் தாண்டி சைகோனில் சேரும் வனம் செய்ய ஒரு கட்டமரம் சென்றேறினேன். கப்பல் கையெட்டும் எல்லையை நான் காணுகையில் எய்தும் உளவறிந்து தீயர் சிலர் நீராவி ஓடம் மளமள என ஓட்டி வருதல் தெளிவுபட காணா தொலைவினிலே கட்டுமரத்தை விடு என்றேன். ஊனோ உறக்கமோ ஒன்றும் இன்றி கோணாமல் நட்ட நடுக்கடலில் 1.5 நாள் நான் கழித்தே 8 மணி இரவில் என் வீட்டை கிட்டினேன். மற்றும் ஒரு நற்செய்தி. நாடு தொழும் ஊழியரை நான் காக்க ஓர் வீட்டு மாடியில் நின்றே குதித்து மான் போலும் ஓடினேன். 5000 மக்கட்கு ஆம் உரிமை காக்க நான் பொய்யர் தம்மை எதிர்த்த போது என்னை பொய் வழக்கால் சேர்த்த சிறை எனக்கு ஓர் தென்றல் வரும் சோலை என்றோ. சீர்த்தி தமிழர்க்கு தீமை வர பார்க்கிறேன். மாயும் உயிர் என்றால் மருளாத காலை நான். ஆயினும் என் செய்கை அனைத்தையுமே தீய வழி செல்லாது நாளும் திருத்தமுற காத்த பாவல்லாரை நானும் மறப்பதே இல்லை. இளமை பருவமோ எச்செயிலும் செய்யும். இளமை பருவமோ எச்செயிலும் செய்யும். இளமை அறிவோடு இயைந்தால் விளைவதெல்லாம் நாட்டுக்கு நன்றேயாம். நாட்கள் விரைந்தோடும். கேட்டுக்கு ஆளாகாமல் கீழ்மையின்றி நாட்டமுடும் இன்பம் மலியும். இதுவன்றோ என்றும் மறவாமல் மக்கள் செய்யத்தக்கது என்றார். துறவாமல் இன்பமுண்டோ சொல்க அறப்பெரியீர் என்று உரைத்தார் மாவரசர். இன்னும் உரைப்பார் கிழவர். நன்றுரைத்தீர். அத்துறவை நான் வேண்டேன் என்றுமே. தானே தனித்து இன்பம் கொள்ளத்தகுமோ? நல் தேன் இதழால் இன்றி ஒரு சேய்க்கு இன்பமானதுண்டோ? ஞாழ தொடர்பினால் நல்லின்பம் காணலன்றி ஞாழ துறவில் இன்பம் நண்ணுவதும் ஏலுமோ? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கண் இனிக்க பெற்றெடுத்த தாய் தந்தை வேண்டேன், தமிழ் வேண்டேன், தாய் நாட்டின் ஓய்வு தவிர்க்கும் முரண் வேண்டேன், தேய்வுற்றே கண்மூக்கு வாயுடம்பு காது என்னும் 5 ஒன்வாயில் சாத்தி உளமாய்ந்து வண்ண உடல் பேரெழுத்தல் பேரின்பம் அஃதொன்றே வேண்டும் என்று கூறிடுவார். கூறுவதே அல்லாமல் வேறு பயன் கண்டாரோ? அன்னவர்தாம் காட்டுவீரோ என்றுரைத்தார். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று மொழிந்தே இலைச்சோற்றில் பூசணிக்காய் நன்று மறைக்க நனிமுயல்வர். இன்று பல ஆசிரமம் பேரால் அறவிடுதி கண்டு நல்ல பேச்சு இயம்பி சொத்தை பெருக்கியே போய் செல்வர் கூட்டம் பெருக்கி குடித்தனத்தை மேல் வளர்த்தார். ஈட்டும் பொருளுக்கு 20 பேர் ஏட்டாளர், தோட்டங்கள் கொத்துதற்கு 90 பேர், கறவை மாட்டுக்கு நல்ல மருத்துவ நூல் காட்டிடுவோர் 10 பேர், காதற் பழங்கள் கடற்கரையில் ஒத்துப்போய் நெஞ்சம் உவந்து அளித்த தொத்து கிளிப்பிள்ளைக்கு பேர் வைக்க 4-5 பேர், அதனை உள்ளுளவாய் விற்று வர 9 பேர், வெள்ளை நிற மின்னை வணங்க 20 பேர், மின்னை உயிர்க்கு அன்னை எனச் சொல்ல 50 பேர், தன்னை திருமால் பிறப்பு என்று தீட்ட நூல் விற்க வருவாய் விழுக்காடு வாங்க ஒரு நரியார், வீட்டில் ஒரு மண்ணரிக்கும் பொய் புரட்டு வேலைக்கோ ஆட்டுக்கண்ணன் செய் அவன் ஒருவன், நாட்டில் துறவோன் அறவீடு இத்தொன்று மற்றொன்று, நிறத்தை நிலைநிறுத்த வந்த விரியன் ஒருவன் மலையடியில் ஊரார் விழிக்கு தெரியும் இடந்தேடிச் சென்று பெரிதாக வீடமைத்ததாலே தன் வீட்டை துறந்தவனாய் கூடி இந்த மெய் என்றும் கூட்டில் புல் ஓடும் உயிர் பொன்றாத உண்மையிலை போயொளியும் போயொளியும் என்றும் இளமை புனர்குமிழி பொன்னோ புனல் திரை யாக்கை புனல் எழுத்தே என்றும் அனைத்துலகும் பொய் என்றும் ஆன்மா எனும் ஒன்றே மெய், அதனால் மெய்யுணர்தல் வேண்டும் என்றும் அவ்வுணர்வை ஐயம் திரிபின்றி ஐயர் உண்ணச் செய்கின்ற என்றன் அறவிடுதி ஏற்படுத்தி வைக்கும் என்றும் என்றும் உதவாது இருந்த பழம் பொன்பொருளை இங்கே குவிப்பீர் என்றும் என் தம்பி வாரிப்போய் அங்கு குவிக்கட்டும், அச்செயலால் தங்கிடும் நும் பற்றுக்கள் போம் என்றும் பற்றே பற்றுக்கோடாய் உற்று வரும் பிறவி ஓடும் என்றும் புற்கைக்கு போரடித்து மக்கள் புழுவாய் துடுக்கையிலும் ஊரடித்து தின்னும் உழவுதனை யார் அறிவார்? இந்த நெறிகளெல்லாம் யாருக்கு நலம் விளைக்கும்? கந்தைக்கும்
கண்ணுறங்க கூரைக்கும். அந்தோ தொழில் வேண்டுவார்க்கு தொழில் இல்லை, கல்வி எழில் வேண்டுவார்கள் எவர்க்கும் கழகம் உண்டா? கல்வித்துறைக்குத்தான் காசிலையாம், செந்தமிழ் நற்செல்விக்கு உரிமை செயலுண்டா? எல்லாரும் ஒன்று என்னும் எண்ணம் உயரவில்லை, ஒற்றுமைதான் நன்று என்னும் எண்ணம் நடப்பதுவோ? இன்று பெருநிலத்தில் நற்றமலர் வாழ்வு பிறரால் அருவருக்கலானது எனக் கண்டும், திருநாட்டில் சாய்பாபாவார் பொருளை தட்டி பறிப்பதுவும், மெய்பாபா ஏற்கின்ற மெய்வழியின் வாய்வழியும் பண்ணும் இவை போல் பலப்பளவும் அன்பரே. உண்ணுங்கால் அந்தோ உருகாதோ கல் நெஞ்சம். எந்த நெறி பற்றி யாம் ஒழுகல் வேண்டுமெனில் அந்த முறையை அறைகின்றேன். அந்த முறை எல்லாருக்கும் ஒத்து வரும். ஏமாற்றம் ஒன்றுமில்லை. செல்வம் அதனால் செழித்து வரும். கல்வி அனைவருக்கும் உண்டாகும். அல்லல் ஒளியும். தனிநலம் போம். இன்பமே சாரும். இனிதாக இவ்வுலக நன்மைக்கே யாம் வாழ்கின்றேன் என்றே ஒவ்வொருவரும் கருதி உண்மையாய் எவ்வெவர்க்கும் கல்வியை கட்டாயத்தால் நல்கி யாவர்க்கும் நல்லுடலை ஓம்ப நனி உழைத்தால் அல்லலுண்டோ? ஓம்புதல் வேண்டும் ஒழுக்கம். அழுக்காறு நாம் பெறுதல் நாட்டை இழத்தலே. ஆம், பொய்யா? மக்களிடை தாழ்வுயர்வு மாட்டாமை வேண்டும். நீல் பொய்க்கதையில் பொல்லா மடமையிலே புக்கு பிறர்க்கு அடிமையுற்றும் பெருவயிறு காத்தல் அறக்கொடிது என்று ஆய்ந்தமைந்தல் வேண்டும். சிறக்க படைப்பயிற்சி, நல்ல பயனடையும் ஆற்றல், தடைபாடில்லாது எய்தில் சாலும். நடைவழியாய் வையம் அறிதல், மறிகடலை வானத்தை ஐயம் அகல அளந்திடுதல், உய்யும் மனம் பல்கலையும் பெற்றே இளமை பருவத்தின் மல்குசீர் வாய்ப்புறுதல் வேண்டும். பின் நில்லாத உள்ளம் கவர்ந்தாளின் உள்ளத்தை தான் கவர்ந்து வெள்ளத்தில் வெள்ளம் கலந்தது என வில்லும் நிலை கண்டு மனம் புரிதல் வேண்டும். கடிமனமும் பண்டை மனமென்றும் பார்ப்பானை கொண்ட அடிமை மனமென்றும் சொல்லும் அனைத்தும் கடந்து பதிவு மனம் காணல் கடனாகும். அன்பால் அவளும் அவனும் ஒருமித்தால் துன்பம் அவளுக்கு எண்ணில் துன்புறுவான், துன்பம் அவனுக்கு எனில் அவளும் அவ்வாறே. இந்த சுவைமிக்க வாழ்வைத்தான் தூயோர் நவையற்ற காதல் வாழ்வு என்று களறினார். அக்காதல் சாதல் வரைக்கும் தலை தோங்கும். காதல் உடையார் தம் வாழ்வில் உளம் வேறுபட்டால் மடவார் பிறனை மணக்க விட வேண்டும். ஆடவனும் வேறோர் அணங்கை மணக்கலாம். கூடும் மணமக்கள் கொளத்தக்க நீடு நலம் என்பெனில் இல்லறத்தை செய்தின்பம் எய்துவதாம். மக்கட்பேறு. நன்மக்கட்பேறு பற்றி நான் உரைப்பது ஒன்று உண்டாம். ஈண்டு குழந்தைகள் தாம் எண்மிகுத்து போகாமல் வேண்டும் அளவே விளைத்து, மேல் வேண்டாக்கால் சேர்க்கை ஒழித்து கருத்தடையேனும் செய்க. போக்கரு நோய் கொண்டால் இருவரும் யாக்கை ஒருமித்தால் ஐயகோ உண்டாகும் பிள்ளை இருநிலத்துக்கென்ன நலம் செய்யும்? அருமை தலைவன் தலைவியர்கள் தங்கள் குடும்ப அலை நீங்கிய பின் அயலார் நிலை தன்னை நாடலாம் எண்ணாமல் நானிலத்தின் நன்மைக்கு பாடுபட வேண்டும் எப்போதும். நாடோ ஒரு தீமை கண்டால் ஒதுங்கி நிற்றல் தீமை. எருது மேல் ஈமைத்த போது பெருவாள் சுழற்றுவதால் துன்பம் தொலையுமா? ஈக்கள் புழுக்குமிடம் தூய்தாகி போகுமா? இழுக்கு ஒன்று காணின் நமக்கென்ன எண்ணாமல் கண்ட அதன் ஆணிவேர் கள்ளி அழகு உலகை பேணுவதில் நேருற்ற துன்பமெல்லாம் இன்பம். கவலையின்றி சேருவோன் இன்பமெல்லாம் துன்பம் என்க. நேரில் வரியார்க்கு ஒன்று ஈந்தால் தன் நெஞ்சில் வரும் இன்பம் அறியாதிரான் எவனும் அன்றோ? வெறிக்கோள் வலியாரால் வாடும் எளியாரின் சார்பில் புலியாகி போத்தொடுக்கும் போதில் வலியோர்கள் எய்யும் கோர்ப்புண்ணும் இனிதாகும். அவ்வெளியார் உய்ய உழைத்து அதனை தான் நினைத்தால் வையத்தே தன் நலத்தை நீத்தும் பிறர் நலமே தான் நினைத்து என்றும் உழைப்பார்க்கு இடரிழைப்போன் அன்றோ? நடப்பாரடியில் நசுங்கும் புழு போல் துடிப்பானை தொல்லுலகினோரால். இடமகன்ற வையத்து நன்மைக்கே வாழ்வு என்று உணர்ந்தவனே செய்யும் தொழிலில் திறம் காண்பான். ஐயமகளும் அறிவில் உயர்ந்திடுவான். அன்னோன் புகழும் அனைத்துள்ளும் புதுமை திகழும் அன்றோ? சாதலின் இன்னாததில்லை என்று சாற்றிடனும் ஏதும் அவன் சாகுங்கால் இன்பமே. சாதல் வருங்கால் சிரிப்பான், பொதுவுக்கே வாழ்வான், பொதுமக்கள் வாழ்த்தும் பெறுவான். ஒரு நிலவு வானின் உடுக்கல் இடைவாழ்தல் போல் அன்னோரின் ஊன் உடம்பு தீர்ந்தாலும்
உற்ற புகழ் மேனி விழிதோறும் மேலாரின் நெஞ்சுதோறும் என்றும் அழியாதன்றோ. மேலும் ஐயா மொழிவேன், அறத்தால் வருவதே இன்பம் என்று ஆன்றோர் குறித்தார், குறிப்பறிக. மேலும் திறத்தால் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், எனவே அவரே உரைத்தார் அறிக. எவரும் தமை காக்க தம் குடும்பம் காக்க உலகை தமர் என்று தாம் உழைக்க வேண்டும். அமைவான இன்பம் அதுதான், இறப்புக்கும் அப்பாலே ஒன்றுமில்லை என்பது உணர்ந்திடுக. அன்று முதல் இன்று வரைக்கும் பெரியோர் செத்தவர்கள் எய்துவதாய் சொன்னவற்றுள் ஒன்றை ஒன்று தூற்றுவன அன்றியும் சாக்காடு பேரின்பம் என்று நான் சாற்றிடுவேன். தூக்கம் கெடலை துயில் என்பீர், வாய்க்கும் நல் தூக்கத்தை இன்பமென்றீரன்றோ. நெடுந்தூக்கம் சாக்காடு இன்பம் என்றார். தலைவி கூடத்து பேச்சு. மாவரசோடு இவ்வாறு வயதானார் பேசும்போது கூவரசான இல்ல குயிலினால் கூடந்தன்னில் பாவரசான தன் வாய் பைந்தமிழ் படைத்திருந்தாள். ஆ அரிது என்று காதால் மலர்குழல் அதை உண்கின்றாள். பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். வானூர்தி செலுத்தல் வையமாக்கடல் முழுது அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நடிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ. இந்நாளில் பெண்கட்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று எண்ணும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா? இன்பம் சமைக்கின்றால் சமையல் செய்வார். உணவினையாக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று, வில்வாட்படையினால் காண்பது அன்று. தணலினை அடுப்பிலிட்டு தாளியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கொணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திரு நாடு தன்னில் இருக்கும் ஓர் சட்டந்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். சமையலில் புதுமை. சமையலில் புதுமை வேண்டும். சமையல் நூல் வளர்ச்சி வேண்டும். சமையற்கு கல்வி இல்லம் அமைந்திட வேண்டும் யாண்டும். அமைவிழா குடும்பத்துள்ளும் அகத்தினில் மகிழ்ச்சி வேண்டில் சமையலில் திறமை வேண்டும் சாக்காடும் தலைகாட்டாதே. கெட்டு உடல் வருந்துவோர்கள் சமைக்கும் நற்கேள்வி பெற்றால் கட்டுடல் பெற்று வாழ்வார். கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் பட்டுள பாட்டி நின்று விடுதலை படுவதற்கும் கட்டாயம் சமைக்கும் ஆற்றல் காணுதல் வேண்டும் நாமே. வறுமையும் தெரிவதுண்டோ சமையலில் வல்லார் இல்லில். நறுநெய்யும் பாலும் தேனும் நனியுள்ள இல்லத்துள்ளும் கறி சமைத்திட கல்லாதார் வறியராய் கலங்குவார்கள். குறுகிய செலவில் இன்பம் குவிப்பார்கள் சமையல் வல்லார். வீராப்பு வாழ்வு தன்னை மேற்கொண்டாரென்றால் அன்னார் சோறாக்கி கரிகளாக்கி சுவையாக்க கற்றதாலாம். சோறாக்கி குடித்தனத்தை தீர்த்தார்கள் என்றால் தாறுமாறாக்கி கரியை எல்லாம் மண்ணாக்கும் மடமையாலாம். இலையினில் திறத்தாலிட்ட சுவையுள்ள கரியும் சோறும் கலையினில் உயர்த்தும் நாட்டை கட்டுக்கள் போக்கும். வைய நிலையினை உயர்த்தும் இந்த நினைவுதான் உண்டா நம்பால். தொலையாத அயர்வு நல்ல சுவையுணர்வு என்னால் தோன்றும் என்றாள் தலைவி. அந்த எழில் மலர் குழலி சொல்வாள், நன்றாக சொன்னீரம்மா, நம் வீட்டின் செய்தி கேட்பீர். இன்றென்ன கரிதான் செய்ய என்று நான் அவரை கேட்பேன். நின்றவர் என்னையே நோக்கி, நேற்றென்ன கரிகள் என்பார். பருப்பும் வாழைக்காய்தானும் குழம்பிட்டேன், உருளைப்பற்றை பொருத்திட்டேன் என்றார். அன்னார் புகழுவார் வெறுப்பினோடு, பருப்பும் நீள் முருங்கைக்காயும் குழம்பிட்டு கரணை பற்றை பொறிப்பாய் நீ என்று கூறி போய்விடுவார் வேலைக்கே. கீரைத்தண்டு குழம்பு
மேற்படி கீரை நெய்யல் மோரந்தான் உண்டு நாளும், மிளகு நீர் முடுக உண்டு. யாரைத்தான் கேட்க வேண்டும்? இவைகளே ஏறியாடும் ஊருள்ள ராட்டினம் போல் சுற்றிடும் ஒவ்வொரு நாளும். முறையிலோர் புதுமை இல்லை, முற்றிலும் பழைய பாதை. குறைவான உணவே உண்டு, குறைவான வாழ்நாள் உற்று நிறைவான வாழ்க்கை தன்னை நடத்துவதாய் நினைத்து மறைவதே நம்மனோரின் வழக்கமாயிற்றுமாவே. சமையல் முன்னேற்றமின்றி தாழ்தற்கு நமது நாட்டில் சமயமும் சாதி என்ற சழக்கும் காரணம் என்பேன் நான். அமைவுறும் செட்டி வீட்டில் அயலவன் உண்பதில்லை, தமை உயர்வு என்பான் நாய்க்கன். முதலி நீ தாழ்ந்தோன் என்பான். ஒரு வீட்டின் உணவை மற்றும் ஒரு வீட்டார் அறியாரன்றோ? பெருநாட்டில் சமையற்பாங்கில் முன்னேற்றம் பெறுதல் யாங்கன்? தெரிந்த ஓர் மிளகு நீரில் செய்முறை பன்னூறாகும். இரு வீட்டில் ஒரே துவட்டல் எரிவொன்று புகைச்சல் ஒன்று. ஆக்கிடும் கரிகட்குள்ளே பெயர்களும் அவரவர்கள் போக்கை போல் மாறுகொள்ளும். புளிக்கறி குழம்பு சாம்பார் தேகானம் என்பார் ஒன்றே. அப்பளம் அதனை சில்லோர் பாழ்க்க பப்படம் என்பார்கள். பார்ப்பான் அப்பாலம் என்கிறான். அம்மையீர் சொன்ன வண்ணம் அனைத்துக்கும் கல்வி வேண்டும். செம்மையிற் பொருள் ஒவ்வொன்றின் பண்புகள் தெரிதல் வேண்டும். இம்மக்கள் தமக்குள் மேலோர் இழிந்தவர் என்னும் தீமை எம்மட்டில் போமோ, நன்மை அம்மட்டில் இங்கு உண்டாகும் என்றனள் விருந்து வந்த மலர்குழல் என்பாள். அங்கு நன்று பூவரசன் நீழல் நடுவினில் நகைமுத்தோடு நின்று நாவரசன் என்னும் இளையவன் கிளத்துகின்றான். சென்று நாம் அதையும் கேட்போம். தமிழ்த்தேனும் தெவிட்டல் உண்டோ? நாவரசன் நகைமுத்து உரையாடல். ஆள் இழுக்கின்ற அழகிய வண்டி இந்த ஊரில் இருப்பதுவும் நமது வில்லியனூரில் இல்லாதிருப்பதுவும் ஏனக்கா என இளையோன் கேட்டான். நகைமுத்து என்பவள் நகைத்து கூறுவாள், கல்வி தன்னிலும் செல்வந்தன்னிலும் தொல்லுலகோர்பால் தொலையாது இருந்திடும் ஏற்றத்தாழ்வே இதற்கு காரணம். இழுப்பவன் வறியவன், ஏறினோன் செல்வன். இருவரும் ஒரு நிலை எய்தும் நாளில் ஆளை ஆள் இழுத்தல் அகலும். அந்நாளில் தன்னிலோடிகள் தகு விலங்கிழுப்பவை என்னும் வண்டிகள் எவரையும் இழுக்கும். அழகிய வண்டி அழகிய வண்டி, நிழல் வேண்டுமாயின் நிமிர்த்துவார் மூடியை. வேண்டா போது விடுவர் பின்புறம், காலை தொங்க விட்டு மேலுட்காரலாம். இது நம்மூரில் எப்போது வரும்? அதில் நாம் எப்போது அமர்ந்து செல்வோம் என்று பிள்ளை இயம்பி நின்றான். நம்மூர் சிற்றூர், நமக்கு ஏன் பயன்படும்? பொதுமக்கள் தம் போக்குவரவுகள் இங்கு மிகுதி. ஏது நம்மூரில்? ஆயினும் வீண் பகட்டாளர் கூட்டம் பெருகிடில் நம்மூர் தெருவிலும் நுழையும் என்றால் அன்றலர்கின்ற பூமுகத்தால். பகட்டாளர்கள் பல பேர் எப்போது ஏற்படுவார்கள் என்றான் இளையோன். செல்வமில்லார் செல்வம் போலவும் அழகே இல்லார் அழகியர் போலவும் காட்டிக்கொள்ள கருதும் நிலைமை ஏற்படும் நாளில் ஏற்படுவார்கள் என்று கூறினாள் இளநகை முகத்தினாள். அந்நிலை எப்போது? அதை உரை என்றான். வஞ்சமும் பொய்யும் வளர்ந்தாள் என்றாள். அழகிய வஞ்சமும் வேண்டாம், பழைய ஊர் நன்று என பகர்ந்தான் பிள்ளையே. தலைவி பள்ளிக்கு சென்ற பிள்ளைகளை எதிர்பார்த்தாள். செங்கதிரை மேற்கு திசை அனுப்பி மாணவர்கள் பொங்கு மகிழ்ச்சியினால் வீடு வரும் போதாக வீட்டு குரட்டில் நின்ற நற்றலைவி வேல்வொளிகள் பாட்டையிலே பாய்ச்சி பழம் நிகர்த்த தன் மக்கள் ஏன் இன்னும் வாராதிருக்கின்றார் என்று எண்ணி தேனிதழும் சிற்றிடையும் ஆடாது அசையாது நின்றாள். சிரித்தாள், நிலை பெயர்ந்தாள். காணத்து மன்றாடும் மாமயிலார் வாரீர் என அழைத்தாள். உள்ளம் பூரித்தாள். உயிர் ஓவியங்கள் நிகர் பிள்ளைகள் வந்தார்கள் பேச்சோடும் பாட்டோடும். வீடு மலர்காடு, விருந்தினரும் வீட்டாரும் பாடுகளி வண்டுகள்தாம். பார்க்க தகும் காட்சி. எல்லாரும் ஒன்றாயிருந்து மகிழ்ந்து உள்ளம் வல்லார் இலக்கியத்தை வாரி அருந்துதல் போல் சிற்றுணவு உண்கின்றார்கள். தித்திக்கும் நீர் பருகி முற்றத்தில் கையலம்பி முன்விரித்த பாய் நிறைய சென்றமர்ந்தார். மூத்தார் அடைகாய் சிவக்கவே மென்றிருந்தார். நல்லிளைஞர் மேலோரின் வாய்ப்பார்த்து மொய்த்திருந்தார். வீட்டில் விருந்து வந்த மூத்தவரோ, வைத்துள்ளீரே அந்த மாணிக்க பொட்டணத்தை, கொட்டி குவித்திடவும் மாட்டீரோ இப்போது?
கட்டாணி முத்தங்கள் காட்சி தரமாட்டாவோ? பாட்டொன்று தின்ன பழம் ஒன்று தாரீரோ? கேட்கின்றேன். கண்களல்ல, பச்சை கிளிகளல்ல, வீட்டின் தலைப்பிள்ளாய். வேடப்பா, பாடப்பா, வாட்டுளத்தில் இன்பத்தை வாரப்பா என்று உரைக்க மெத்த மகிழ்ச்சியுடன் வேடப்பன் பாடுவதாய் ஒத்து துவங்கினான் ஒன்று. திராவிடம் நமது நாடு, நல்ல திராவிடம் நமது பேச்சு, திராவிடர் நாம் என்று கலித்தோம், திராவிடர் வாழ்வினில் துளைத்தோம், உரையிலும் எழுத்திலும் செயலிலும் பிறரின் உருவினை முழுமையும் ஒழித்தோம், செத்தபின் தன் புகழ் ஒன்றே சிறந்திட வேண்டுதல் கருதி ஒத்தவர் அனைவரும் என செயல் செய்யும் உயர் திராவிடரின் குருதி. திராவிடம் நமது நாடு, நல்ல திராவிடம் நமது பேச்சு. வேடன் தமிழ்கண்ணி வீசி நமதுலமா மாடப்புறாவை மடக்கி கவர்ந்ததற்கு நன்றி என உரைத்தார் மாவரசர். நற்றளவி ஒன்று பாடென்றால் உவந்தது. நகைமுத்து. கலையினிற் பெண்ணே இலகு, பல் கலையினிற் பெண்ணே இலகு, நிலையினில் உயர வேண்டும் பெண் உலகு, மலை விளக்காகுதல் வேண்டும் நீ, மலை விளக்காகுதல் வேண்டும் நீ, புலமைக்குள் கீழ்நிலைதனை உலகு தாண்டும் என்று நகைமுத்தால் பாடினாள். என்ன இன்பம் என்று மகிழ்ந்தாள் எழில் தலைவி. மற்ற இளையார் தலை கொன்று இயம்பிடுவார், யாரும் கலையாது காது கொடுத்தார். தென்னை. நாவிரசு. தலை விரித்தாய், உடல் இளைத்தாய், ஒற்றை காலால் நின்றாய், தமிழ்நாட்டாருக்கு குலை விரித்து தேங்காயும் குளிர் இளநீரும் கூரை பொருளும் தந்தாய். கலை விரித்த நல்லார்கள் தாம் பசித்தும் பிறர் பசியை தவிர்ப்பதற்கே இலை விரித்து சோழிடுவார் என்பதற்கோர் எடுத்துக்காட்டானாய் தெங்கே. பனை. வீட்டுப்பிள்ளை. ஊரேரிகள் கரைதனிலே என் நிலைமை பருவத்தில் இட்ட கொட்டை நீரேதும் காப்பேதும் கேளாமல் நீண்டு உயர்ந்து பல்லாண்டின் பின் வாராய் என்று என ஓலை விசிறியினால் வரவேற்று நுங்கும் சாரும் சீராக தந்ததெனில் பனை போலும் நட்பு முறை தெரிந்தாருண்டோ? மா. வீட்டுப்பிள்ளை. காணிக்கு புறத்தே ஓர் பதிவிட்ட மா நட்டு கண்காணித்து கேணி தண்ணீர் விடுத்தேன், பின்னாளில் அதன் நிழலின் கீழ் இருந்தேன். மாணிக்க மாம்பழந்தான் மரகதத்தின் இலைக்காம்பில் ஊஞ்சலாட சேனிட்டு கோல் எடுத்தேன், கைப்பிடித்தேன், வாய் வைத்தேன், தேன் தேன் தேனே. பலா. நாவரசு. பால் மணக்க கிள்ளுகின்ற பச்சை இலை தங்க காம்பு அடர்மிளார்கள் வான்மணக்க உயர்ந்த கிளை அடர்ந்த பலாமரத்தில் சிற்றானை குட்டி போல் மணக்கும் பலாப்பழங்கள் அண்ணாந்த பொழுதினிலே புதுமை கொள்ள மேல் மணக்கும் கிளையினிலே நடுமணக்கும் வேர்கொள்ளும் மணக்கும் நன்றே. மாதுளை. வீட்டுப்பிள்ளை. குவிப்புடைய விற்கோல் போல் புதலெடுத்த கோடெல்லாம் பூவும் பிஞ்சும் உவப்படைய செய்கின்ற மாதுளையின் உதவியினை என்ன சொல்வேன்? சிவப்புடைய மணிபுரிக்கு செவ்வானின் வண்ணத்தை செம்பிலிட்டு சுவைப்பார்கள் எடுத்து உண்டால் சுருக்கென்று தித்திக்கச் செய்ததென்றோ. வாழை. வீட்டுப்பிள்ளை. தாயடியில் கன்று எடுத்து தரை ஊன்றி நீர் பாய்ச்ச தளிர்த்த வாழை சேயடியில் காத்திருந்தால் திரு திண்ணை போல் பெரிய இலைகள் ஈயும், காயடியில் பெரும்பூவும் கறிக்கு ஈயும், கடைந்தெடுத்த வெண்ணையோடும் ஈயடி தேன் கலந்து உருட்டி பழத்தின் நற்குலை ஈயும் இந்தா என்றே. கலாச்செடி. முட்கலப்பும் சிற்றிலையும் கோணலொரு சிறுதூரும் முடங்கி மண்ணின் உட்புகு பூநாகங்கள் மொய்த்திருத்தல் ஒத்து புதற்கலாவே நீ ஏன் வெட்கமுற்று வெண்மலர்பல் வெளித்தோன்ற நிற்கின்றாய்? எளிய நண்டின் சிறிய கனி எனினும் சுவை பெரிது சுவை பெரிது கண்டோமன்றோ. கொய்யாப்பழம். வீட்டுப்பிள்ளை. காட்டு முயற் காதிலையும் கலியானை துதிக்கை அடிமரமும் வானில் நீட்டுகிளை கொய்யா தன் நிரல் தங்க திரள் பழத்தை நம் கண்ணுக்கு காட்டுகின்ற போது கொய்யும் பழம் என்போம். கையில் கொய்து வாயில் போட்டு மென்ற போதே கொய்யா பழம் என்போம். பொருளின் புதுமை கண்டீர். விருந்தினர் மக்கள் தாமும் வீட்டினர் மக்கள் தாமும்
பொருந்திடு கனிப்பாட்டுக்கள் புகழ மாவரசர் தானும் மருந்து நேர் மொழிகொள் நல்ல மலர்குழல் அம்மையாரும் திருந்திய தலைவி தானும் தேனாற்றில் உளம் குளித்தார். மாவரசர்: தலைக்கு ஒன்று பாட எண்ணி தொடங்கினீர். உளம் தழைத்தே கலைக்கொன்றும் கணக்கொன்றும் களரிட நேர்ந்ததன்றோ? இலைக்கொன்றும் வைத்த மற்ற இன்சுவை கரிப்படைக்க மலைக்கின்ற போதும் அன்போ வழங்குக என்று கூறும். மலர்குழலாலும் நானும் கடைக்கு போய் வருதல் வேண்டும். விலைக்குல பொருள்கள் வாங்கி விரைவினில் மேல்வோம். வீட்டு தலைவரை என்றன் அன்பை காணவோ தனியா ஆவல் அழைத்தது நெஞ்சே என்றார் மாவரசான நல்லார். நன்று என்று தலைவி சொன்னாள். நாவரசு என்னும் பிள்ளை இன்று என்னை உடனழைத்து செல்வீர்களப்பா என்றான். என்றென்றும் உன் வழக்கம் இப்படி என்று கூறி சென்றனர் பெரியார். பையன் சென்றனன், தாயும் சென்றாள். வேடப்பன் தனி அறைக்குள் இலக்கியம் விரும்பி சென்றான். கூடத்தில் தம்பி தங்கை கதை பேசிக்கொண்டிருந்தார். மாடத்தை, நடையை மற்றும் வாய்ப்புள்ள இடங்கள் தம்மை சோடித்து மணிவிளக்கால் சோறாக்க தலைவி சென்றாள். தருமலர் குழலால் இன்ப நகைமுத்தால் ஒரு புறத்தில் சிறுவரற்பால் எழுதுகோலும் சிறுதாளும் கேட்டு பெற்று நிறைமகள் நெஞ்சு கொள்ள நினைவோ ஓர் உருவை கொள்ள உருகலை அனைத்தின் மேலாம் ஓவியம் வரைந்திருந்தாள். வேடப்பன்: திறந்திருந்த சுவடியிலே வேடப்பன் தன் திறந்த வெளி செல்லவில்லை. இதுவரைக்கும் இறந்திருக்கும் மங்கையரிலேனும் மற்றும் இனி பிறக்கும் மங்கையரிலேனும் அந்த நிறைந்திருக்கும் அழகு நகைமுத்தால் போன்றால் இல்லை என நினைக்கின்றேன். பேசும் பேச்சால் சிறந்திருக்கும் செந்தமிழ்க்கும் சிறப்பை செய்தால் சிற்பத்தில் பெரும் புரட்சி செய்ய பிறந்தாள். காணுதற்கு கருவியோ கயற்கண் இன்பக் காட்சி தரும் பொருளன்றோ? வீழ்ந்தார் வாழ்வை பூணுதற்கே இதழோர புன்னகைதான். பூவாத புதுக்காதல் பூக்க நோக்கி ஆணினத்தை கவர்கின்றாள் நிலாமுகத்தால். தனி அழகை அணிமுரசமார்க்கின்றாளே, பேணுதற்கு திருவுளங்கொள்வாளோ என்றன் பெற்றோர்பால் இல்லை என பேணும் பெற்றி. அவள் மேல் காதல் அடுக்கி இதழில் நகை தோன்றும் போதில் எல்லாம் அறம் காக்கும் அவள் நெஞ்சம் வெளியில் தோன்றும். மடு புனலை புன்சை உழவன் பார்த்தல் போல் மங்கை என நோக்குகின்றாள். எனினும் வாழ்வில் அடுத்திருக்கும் கருத்துண்டோ? யாதோ? ஐயோ, அவள் எனக்கு கிடைப்பாளோ? துயர்கொள்வேனோ? எடுத்து அடி வைப்பால் இடையோ? அசையும் வஞ்சி, இன்பக் களஞ்சியம், நல் அழகின் வெற்றி. பொலிகதிரை மறைந்து ஒளிகொள் முகிலைப் போல புனையாடை பொன்னொழியை பெற்ற தென்றல் அழகுடையாள் திருமேனி என்ன என்ன அடைவு செய்யும் அன்னம் போல் நடையாள். யாழும் குழலும் போய் தொழுகின்ற குரலால் பாடி கொஞ்சினாள். கருங்குயிலால் திரும்புந்தோறும் மலைமுகிலின் கூந்தலிலே பல மலர்கள் மந்தார வானத்து மின்னலாகும். புதுநூலின் முதலேற்றில் கயிறு சேர்த்தும் பொன்னான தன்காதல் இலக்கியத்தில் இதுவரைக்கும் உளம் செலுத்தி இருந்தான். தந்தை இல்லத்தில் புகுந்ததையும் உணரான். மற்றும் அதிர்நடையார் மாவரசும் மனைவிதானும் அங்கு உற்றார் என்பதையும் உணரான். அன்னை எதிர்வந்தாள். வேடப்பா என்றாள். அம்மா என்று எழுந்தான். உணவு படைத்திருத்தல் கண்டான். நகைமுத்தால் பசியில்லை என்று சொன்னாள். நன்று என்று மலர்குழலி சொல்லி போனாள். தொகைமுத்து குவிந்தாலும் ஒன்றில் நெஞ்சை தோய்ந்தாரை மாற்றுவதே அருமையன்றோ? அகத்தினரும் விருந்தினரும் அமர்ந்திருக்க அன்புள்ள இல்லத்தின் தலைவி பூத்த முகத்தினளாய் உணவு படைக்கின்றாள். இங்கே முன்னறையில் நகைமுத்தால் சென்று உட்கார்ந்தாள். நகைமுத்து: முதல் ஏட்டில் சில வரிகள் படித்து தீர்க்க 3 மணி நேரமா வேடப்பர்க்கே? இதில் நினைவு செலுத்தினார் என வியந்தே எழில் நகைமுத்தால் புனைந்த ஓவியத்தை அதே சுவடி மேல் வைத்தாள். உற்று பார்த்தாள். அவன் சிரித்தான். அவள் சிரித்தாள்.
அன்பரே, நீர் இதுவரைக்கும் யாரை நினைத்திருந்தீர் என்றாள். உனை என்றான். யான் பெற்ற பெரும் பேறு என்றாள். ஏதேதோ கேட்டிருந்தாள் வேடப்பன்பால். என்னென்னவோ சொன்னான் அவன் அவட்கே. காதோடு நும் பெற்றோரிடத்தில் இந்த கடிமணத்தின் முடிவுதனை கேட்பீர் என்றாள். ஊதிவிட்டார் முடிவு என்றான் வேடப்பன்தான். உளம் பூத்தாள். வாய் பதறி விருந்து அருந்தி தீதின்றி கையலம்புவோர்கள் கேட்க திருமணம் என்னால் என்றாள். பிழைக்கு நைந்தாள். கைகளவும் நினைப்பில்லை. சோற்றிலேனும் கடுகளவு புசித்தானா இல்லை. காதற் பொய்கையிலே வீழ்ந்திட்டான். கரை காணாமல் புலன் துடித்தான். நகைமுத்தால் புறம் போய் ஓர்ப்பால் வைகை நரும் புனலாடி கோடை வெப்பம் மாற்றுவது என்னால் என்று எண்ணி எண்ணி செய்கை இழந்து அமர்ந்திட்டாள். நாங்கள் ஊருக்கு சென்று வருகின்றோம் என்றுரைத்தார் தந்தை. தந்தை மொழி அதிர்வேட்டால் மங்கை நொந்தாள். தவித்திட்டான் வேடப்பன். வீட்டுக்காரர், இந்த இரவு நேரத்தில் செல்வதென்ன, இறந்து நாளை போகலாம் என்றார்கள். வந்தவர்கள் மன்னிப்பு வேண்டினார்கள். வண்டி வந்து வீட்டு எதிரில் நிற்க கண்டார். வெந்தனவாம் 2 உள்ளம். நன்றி கூறி வெளிச்சென்றார். வீட்டினரும் உடன் தொடர்ந்தார். 100 முறை அவள் பார்த்தாள் அவனை. ஆளன் 100 முறை நோக்கினான். இனிது பெற்ற பேருதனை இழப்பால் போல் குரட்டி நின்று பெயர்த்த அடி கீழ்ப்படியில் வைக்கும் முன்னர் 6 முறை அவள் பார்த்தாள். அவனும் பார்த்தான். அவள் வண்டி படி மிதித்தாள். திரும்பி பார்த்தாள். ஏறிவிட்டாள். ஏறிவிட்டார் விருந்தினர்கள். இனிதாக வாழ்த்துரைகள் மாற்றிக்கொண்டார். வண்டி நகர்ந்தது. மாடு விரைந்ததங்கே. மங்கையவள் தலை சாய்த்து வேடப்பன் மேல் கெண்டை ஒளியை செலுத்தி மறைந்தாள். நெஞ்சை கிளிப்பறித்து போனதனால் மரம் போல் அங்கே தண்டமிழ்த்தேன் உண்டவர்கள் பொருளை எண்ணி தனிப்பார் போல் தனித்திருந்தான். அவன் தாயான ஒண்டொடியால் உட்சென்றாள். நகைமுத்தாளின் ஓவியத்தில் தன் மகனின் உருவை கண்டாள். இதோட 2ஆம் பகுதி முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த 3ஆம் பகுதியான திருமணம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல்களை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.